கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:8 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்துறோம். கடல் காந்தளித்து வாங்கி கப்பல் ஆடி செல்கையில் புயல் காற்று சிறி வீச வாய்க்கிலேந்து போகையில் இயேசு எங்களிடம் வாழ்ந்து கப்பலோட்டி ஆயிரம் காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடம் காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடம் கப்பலிலே போவருக்கு கடுமோசம் மாறினோம் இடி மின்னல் முழக்கம் காற்று உமக்கெல்லாம் அடங்கும் இருளில் நீர் பரம் ஜோதி வெயிலில் நீர் நிழலே யாத்திரையில் திசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே யாத்திரையில் திசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே எங்கள் உள்ளம் உம்மில் தாங்கும் இன்பத் துன்ப நேரத்தில் எங்கள் உள்ளம் உம்மில் தாங்கும் இன்பத் துன்ப நேரத்தில் எங்கள் ஆவி உம்மில் தாங்கும் இகபரஸ்தலத்தில் இயேசு எங்களிடம் வாழ்ந்து கப்பலோட்டி ஆயிரம் காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடம் காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ்லாட், பாலசுந்தரி பிரைஸ்லாட், ஜானகி அம்மாள் பிரைஸ்லாட், ஜெயந்தி அக்கா எங்க சம்மதி அம்மா பிரைஸ்லாட், செல்வி டீச்சர் பிரைஸ்லாட். ரைட், இப்ப நம்ம ஏசாயா 48வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிச்சிருக்கோம். ஏசாயா 48:9. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியின் அதிபதிகளாயிருந்த செத்த ராட்சசர்கள் யாவரும் உன் நிமித்தம் எழும்பி ஜாதிகளுக்குள் எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனத்தில் எழுந்திருக்க பண்ணுகிறது. சரி, இது என்னன்றதை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இப்ப கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து, ஒன் நீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. YEA இங்கிலீஷ்ல EYEA யூங்கிறத அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை என்னன்னா SU சு, ஒன் நிமித்தம் சு, SU சு. இந்த சு என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். நான் உங்களுக்கு சொன்னேன் இது வந்து கிரேக்க வார்த்தை, அதனால நம்ம இதை புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். எடுத்துக்கிறோமா? மத்தேயு 5வது அதிகாரம் 48வது. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, உங்கள் பிதா, அந்த உங்கள் பிதாங்கிறவருக்கு என்ன ஆசைன்னா நம்ம பூரணரா ஆகணுங்கிறது. சரி, இது முதலாவது ஒரு காரியத்தை அவங்க காமிச்சு. இதே மாதிரி இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கோமா, ரோமர் 1வது அதிகாரம் 8வது. ரோமர் 1:8. உங்கள் விசுவாசம் உலகம்ங்கிறது உங்கள். இந்த விசுவாசங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்கும். ஆனா எல்லாமே விசுவாசம் தான். ஆபிரகாம் விசுவாசம் தான், யாக்கோபின் விசுவாசம் தான், என்னுடைய விசுவாசம் தான் உங்களுக்கு. அதனால அதை நம்ம பார்க்கிறோம். உங்கள் விசுவாசம். இதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, அதை பார்க்க போறோம். ஹயாட்டோ பி போட்டு பாருங்க. HEA T-O-U Hayato
HEATOU, ஹயாட்டோ. இந்த ஹயாட்டோங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்தேயு 3வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 3:9, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லாதிருங்கள், தேவன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நீங்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு பன்மை வார்த்தை. சரி, பன்மை வார்த்தைங்கிறத நம்ம ஹயாட்டோ அப்படின்னு பார்க்கிறோம். 2வது நம்ம பார்க்கிறோம் ட்ரீ அல்லது மரம். ட்ரீ அல்லது மரம். ட்ரீக்கு ஈஸ் மேல ஒரு கோட்டை போடுறேன். ஈஸ் ட்ரீ. இந்த மரங்கிறது ரியல் மரம் கிடையாது. அது என்ன நான் உங்களுக்கு செய்தியில் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மரங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன இருக்குன்னா wood, timber, stick. wood, timber, stick. இந்த மரம் வேதத்துல முதல் முறையாக எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். 1:11. அப்பொழுது தேவன் பூமியை அன்று புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதைகளை உடைய கனிகளை தங்களுடைய ஜாதி கொடுக்கும் விருட்சங்களும். தமிழ்ல விருட்சங்கள் அப்படின்னு மரம். மரத்திற்கு இஷ், இஎஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மரத்தை ஆண்டவர் அழிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா ஒரு காலத்துல அவரே அழிக்கிறார். எப்ப அழிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கீழ்ப்படியாதவருடைய மரங்கள் அழிந்து போகும். கீழ்ப்படியாதவருடைய மரங்கள். எகிப்துல ஒரு வாதையில யாத்ராகமம் 9வது அதிகாரம் 25வது வசனத்துல, எகிப்து தேசம் எங்கும் மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும் வெளியே இருந்த இவைகளோ அவர்களை எல்லாம் அந்த கல்மலை அழிக்கப்பட்டது. அது வெளியிலே பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை முறித்து போயிட்டு. மரத்தை முறிக்கிறதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் வேணும் பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் முறித்தாரு. காரணம் என்னன்னா தேவ கோபம். ஆனா அதே ஆண்டவர் இந்த மரத்தை நீங்க முறிக்க கூடாதுன்னு சொல்றாரு. எப்ப முறிக்க கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா, உபாகமம் 20வது அதிகாரம் 19வது வசனம். 20:19 நீ ஒரு பட்டணத்துக்குள்ள போற, ஜெயிச்சுட்ட, உள்ள போய் அந்த மரத்தை வெட்டக்கூடாது. ஏன்னா அந்த மரத்திலிருந்து உனக்கு ஆகாரம், சாப்பாடு கிடைக்குங்கிறாங்க. ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போறோம் இந்த மரத்துல. ஏசாயா 49வது அதிகாரம் 19வது வசனம். 49:19. அப்பொழுது உன் வனாந்திரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மலமான உன் தேசமும் இனி குடித்திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும், உன்னை விழுங்கியவர்கள். இங்க என்ன இருக்குன்னா, குடிகள்ல நெருக்கத்துல மரங்கள் சொல்லி இங்க இருக்குது. சரி, இந்த ட்ரீயை பார்த்தாச்சு. அடுத்து அந்த வர்றதுனால சந்தோஷமாக தான் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 14வது அதிகாரம் 9. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகையை எதிர்கொண்டு பூமியின் அதிபதிகளை செத்தராட்சர்கள் எழும்பி உன் நிமித்தம் எழும்பி ஜாதிகள் எல்லாரும் அது சிங்காசனத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுங்கிறதுல தமிழ்ல இந்த மாதிரி இருக்கு. இங்கிலீஷ் பேப்பர்ல ரிஜாய்ஸ். அவங்க சந்தோஷப்படுறாங்க. ரிஜாய்ஸ். ரிஜாய்ஸ்க்கு ச மேக் SA மேல போட்டு பாருங்க. ச மேக் MAH. ஹாப்பி ஆயிடுறாங்க. ஒரு ராட்சத செத்து கிடக்கிறான். பெரிய எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து செத்து போய் கிடக்கிறாரு. அம்மா ஜெயலலிதா உள்ள வர்றாங்க. உள்ள வரும்போது எல்லாரும் எழுப்பி விடுறாங்க. எம்ஜிஆரே தூங்கிட்டு இருக்கல பாரு, அடுத்த உன்னையோட ஒரு பெரிய ஆள் வர்றாங்க, நீ எந்திரின்னு சொல்லி அது அவங்க சந்தோஷமாக சொல்றாங்க. தான் ரிஜாய்ஸ். இந்த ரிஜாய்ஸ்ங்கிறது ஜாய்ஃபுல். ஒருத்தருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். ஆனா இது ஜாய்ஃபுல் ஸ்பான்டேனியஸ் எமோஷன். திடீர்னு வரும்.
அல்லது எக்ஸ்டர்னல் மேனர், வெளியில நீங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபெஸ்டிவல், ஒரு பண்டிகை நல்ல. அடுத்து ஃபீஸ்ட், பண்டிகைங்கிறது ஃபீஸ்ட்ங்கிறது என்னன்னா ஆண்டோடைய ஒரு 7 பண்டிகையில் அன்னைக்கு சந்தோஷம் இருக்கும். கல்யாணம், வெட்டிங், ஹார்வெஸ்ட், ஒரு அறுவடை நாள்ல இதெல்லாம் வருங்கிறார். 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 9வது வசனத்துல யாபீசின் மனுஷர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். சரி, 4வது ஆர்ட். ஆர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ART, ஆர்ட். டெக்னா பார்க் அப்படிங்கிற தெரியும் பார்த்தீங்களா, அந்த டெக்னாங்கிறது தான் அதுதான். TECHNE, டெக்னே, டெக்கனே, டெக்கனே, TECHNE, மேல போடும். அவர்களெல்லாம் அந்த ராட்சச மிருகங்களை ஒரு டெக்னா அப்படின்னு பார்க்கணும். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 29வது வசனத்துல இந்த மிருகத்தை டெக்னாவை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 29வது வசனம். நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலே புத்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் தெய்வம். இந்த மிருகங்கள் தான் உள்ள கிடக்கு. சரி, 18வது அதிகாரம் 2வது வசனத்துல இந்த டெக்னாவை ஒரு குடிசை தொழில் அல்லது கூடார வேலையாக நம்ம பார்க்கிறோம். டெக்னா. சரி, இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்து முடிக்க போறோம். அது பெரி எகாஸ். பாருங்க, லாஸ்டா எழுதிட்டேன், இதோட நம்ம முடிக்கிறோம். பெரி, PERI, பெரி. எர்காஸ், ERGOS, பெரிகாஸ். இது ஒரு வேலையை குறித்த ஒரு காரியம். இப்ப நாங்க சர்ஜரி பண்றதுக்கு எங்களுக்கு தனியாக ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் புக் படி தான் சர்ஜரி எங்க இன்ஸ்ட்ரக்ஷன் போடணும், எப்படி ஓபன் பண்ணணும், அந்த ஒரு புக் இருக்கும். அந்த காலத்துல அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 19வது வசனத்துல இதெல்லாம் செய்யறதுக்கு மாய வித்தைக்காரர்கள் புஸ்தகம் வச்சிருந்தாங்க. சரி, நம்ம முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வாசனத்துக்குள்ள போயிடுவோம். பதினாலாவது அதிகாரம் 8வது வசனம். தேவதாரு விருஷங்களும் லிபனோனின் கேதுருக்களும் உன்னிமித்தம் சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடக்கிறதை முதற்கொண்டு எங்களுக்கு வெட்டார்கள் என்று சொல்கிறார்கள். சரி, இது என்ன நான் தியானிக்க இருக்கணும். ரைட், தேவதாரு விருட்சம், லிபனோனில் உள்ள கேதுரு மரங்கள். 14வது அதிகாரம் 8வது வசனம். இந்த விருட்சங்களுக்கு ட்ரீ, மரங்கள். இந்த மரங்களை குறித்து நீங்க பார்க்கறதுக்கு ஏசாயா 55வது அதிகாரம் 13வது வசனம். 55, 13, 12. நீங்கள் மகிழ்ச்சியாக புறப்பட்டு சமாதானமாக கொண்டு போகப்படுவீர்கள். இது எப்ப நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதாளத்தில் உள்ள மக்களுக்கு அல்ல, செத்து கிடக்கிற ராஜா அல்ல. இது யாருக்குன்னா இது நமக்கு ஒரு ஆசீர்வாதம், பாதாளத்திற்கு அழிவு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம அதை பார்க்க போறோம். 12வது வசனத்துல சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். இந்த சமாதானமாக கொண்டு போய் படுகிறதுல எப்ப வரும்னா மரணத்துக்கு பிறகு வரும். இந்த வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்து மகிழ்ச்சியாக புறப்பட்டு பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாக முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டி நிற்கும். இந்த மரங்கள், மலைகள் நம்ம ஏற்கனவே வசனத்தை எதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுடைய பிள்ளைகள், அது ராட்சசர்கள், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த மரங்கள் குறித்து நம்முடைய ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை வேதத்துல காமிச்சிருக்கிறார். அதை பார்த்தா தான் நமக்கு இது புரியும். வாசிப்போமா? மார்க்கு 11வது அதிகாரம்
சரி 8:24 மார்க்கு 8:24 ஒரு ராட்சசர்கள் பாதாளத்தில் கிடக்கிறாங்க. அவங்களுக்கு விசுவாசம் கிடையாது. இப்ப அவர்களை இந்த வேதத்தை எப்படி காட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனை கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் கண்ணில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாவது காண்கிறாயா என்றார். ஆண்டவர் எப்பா போதும், கண்ணு தட்டுறதும் காது கேட்கும். ஆனா இவனை ஊரை விட்டு வெளியில கொண்டாங்க. அந்த ஊரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெத்சாயிதா. இந்த பெத்சாயிதா ஊரை குறித்து நம் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு கையில வச்சுக்கோங்க, இதை விட்டுறாதீங்க. மத்தேயு 11வது அதிகாரம் 21 11:21 கோரோயுசனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, சாபத்தின் ஒரு அந்த சபிச்சு தரது ஊரை பார்த்து உன்னில் உள்ளது செய்யப்பட்டதான் அவங்க மனதில் இருப்பாங்க. அப்ப ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு இந்த குறித்த ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இந்த ஊர் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா கடினமான இருதயமா இருப்பாங்க. அதனால ஆண்டவர் இந்த குருடனை வெளியில கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டு வந்து எதையாவது காண்கிறாயா என்கிறார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷர்களை மரங்களை போல் காண்கு. மரங்கள், இந்த மரங்கள் தான் பாதாளத்தில் கிடக்குது. விசுவாசம் இல்லாத கூட்டத்தார் இவங்க இன்னொரு ஆள் வந்த உடனே அவங்க ஹாப்பியா எழுப்பி போடுறாங்க. யார்த்தால் வந்துட்டாயா நீ பாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஆண்டவர் அடுத்து என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்கள் மேல் தன் கையை வைத்து அவன் ஏறித்து பறக்கும் செய்து அப்பொழுது சொசுவர்ந்து யாவும் தெளிவாக கிடைக்கும். ஆண்டவர் செகண்ட் டைம் செஞ்சது ஒன்றுதான். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய கஷ்டங்கள் பற்றி ஒரு பேஷண்ட் 10 வருஷமா கால் வலியிட வருவான். அப்போ ஒரு 7-8 கம்ப்ளைண்ட் இருக்கும். அடுத்த சார் அப்படியே இருக்கு சார் சொல்லுவான். அப்பா கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் நல்ல மருந்து தருகிறேன், என்னத்தை செய்யறது. இப்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஒரு சிலருக்கு சரியாகும், ஒரு சிலருக்கு சரியாகாது. ஆனால் ஆண்டவரே செகண்ட் டைம் செய்கிறதுல வந்துச்சு. இது மரங்களை பார்க்குறோம், பெத்சாயிதா. சரி, மரம் அப்படின்னு ஒன்று இருந்தா ஆண்டவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 7வது அதிகாரம் 17 7-17 அப்படியே நல்ல மரங்கள் எல்லாம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட மரம் நீங்க எப்படி பார்க்க முடியும்னா, நீ மரத்தை பார்க்காதப்பா கனியை பாருங்கிற. நம்ம ஒரு தென்னை மரத்தை பார்ப்போம், அது தேங்காய் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. தென்னை மரத்தை பார்த்து இது தென்னை மரம், ஆனா ஆண்டவர் சொல்ற அப்படி செய்யாதப்பா, அதுல தேங்காய் இருக்கா, அதுல கனி இருக்கா, அதை பார்த்து மரத்தை சொல்லுங்கிறார். சரி, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு. சரி, 2வது ஒரு இந்த வசனம் திரும்ப வாசிக்கிறேன். 16வது வசனம். நான் எப்பொழுதும் 14வது அதிகாரம் 8வது வசனம். தேவதாரு விருட்சங்களும் லீபனன் கேதர்களும் ஒன்னிமித்தம் சந்தோஷப்பட்டு ரிஜாய்ஸ். நான் சொல்ல கேட்டுக்கிறேன். உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு ரிஜாய்ஸ். நீ விழுந்து கிடக்கிறதை முதற்கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை. இந்த மரங்களை வெட்டி எதுக்காக சித்திரை வேலை செய்யறதுக்கு ஒரு மரத்தை வச்சு ஒரு விக்கிரத்தை செய்வாங்க. இப்ப நீ விழுந்துட்ட, யாருமே கிடையாது வெட்டுறதுக்கு அப்படிங்கிறார். இப்ப இது அழிவை குறித்து சொல்லப்பட்டது. அழிவு, டிஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கொள்ளாமா? எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்க. 31வது அதிகாரம் 15 31:15. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
அவன் பாதாளத்திலே இறங்குகிற நாளிலே புலம்பலை வருவித்தேன். பாதாளத்துல ராட்சசர்கள் சொல்லி கிடக்குறாங்க. அப்போ புலம்பல்கள், அவங்க வீட்டுல பயங்கர புலம்பல் இருக்கும். நான் அவன் நிமித்தம் ஆழத்தை மூடி போட்டு திரளான தண்ணீர்கள் ஓடாதபடிக்கு அவன் ஆறுகளை அடைத்து அவன் நிமித்தம் லீபோனை இருளாக்கி வெளியின் விருட்சங்களை எல்லாம் அவன் நிமித்தம் பட்டு போயிற்று. அவன் நிமித்தம் ஒரு மோசமான ஒரு இருக்கிறதுனால இவங்கெல்லாம் கூட இருக்கவங்களாம் செழிப்பா இருக்காங்க. இவன் போனானா எல்லாரும் பட்டு போயிடுறாங்க. 16வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, நாம் அவனை குழியிலே இறங்க பண்ணுகளோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகளே. நான் உங்களுக்கு அமைச்சர் பாதாளத்தில் அதே பார்ப்போம். சரி, அப்பொழுது பூமியின் தாழ்விடத்திலே ஏதேன் விருட்சங்களும் லிபனோன் மேல்மையான சிறந்த விருட்சங்களும் தண்ணீர் குடிக்கிற சகலமும் ஆறுதல். இது ஆண்டோடைய பிள்ளைகள். பைபிள் வந்து பயங்கர டீப். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஸ்டடியில ரெண்டையும் பிரிச்சு பார்க்க தெரியும். இந்த மரம் யார் இங்க பாருங்க. அதனாலதான் நமக்கு புரிந்து கொள்ளணுங்கிற ஏதேன் விருட்சங்களும், அங்கிருந்து ஏதேன் விருட்சங்களும் லீபனோனின் மேன்மையான சிறந்த விருட்சங்களும் தண்ணீர் குடிக்கும் சகல மரங்களும் ஆறுதல். இந்த தண்ணீர்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 1 அதிகாரத்தில் வந்து தண்ணீர், அது ஆசீர்வாதத்தில் அடையாளம். சரி, கடைசி ஒரு வார்த்தையை பார்த்து நம்ம இதை முடிக்க இருக்கிறோம். சகரியா 11வது அதிகாரம் 1 வசனம். சகரியா 11:1. இது ஒரு ஆழமான காரியம். நம்ம பல முறை தியானிச்சிருக்கோம், புதுசு கிடையாது. லிபனோனிலே அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும், உன் வாசல்களை திற. இந்த வாசலுக்குள்ள இருக்கிற லிபனோன்கிற ஒரு பெரிய மரம், இது என்ன நினைக்குதுன்னா, யாராலும் என்னை தொட முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கதவை தர அக்னி வந்து உன்னை பட்சிக்க போகுது. தேவதாரு விருட்சங்களே ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கும், ஒரு பொலிட்டிஷியனா இருக்கும், அல்லது பெரிய ஒரு போப்பா இருக்கும், பிஷப்பா இருக்கும். இவங்களை பார்த்தா சொல்றாரு, விருட்சங்களே புலம்புங்கள், கேதுரு மரங்கள் விழுந்ததே, பிரபலமானவைகள் பாலாக்கப்பட்டன. பாசானின் கார்வாலி மரங்களே புலம்புங்கள், அரணில் உள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடினால. இவங்க ஒரு காலத்து மேய்ப்பராக இருந்தாங்க. பாஸ்டா இருந்து மேய்ப்பரா இருந்து மேல வந்து பிஷப் ஆயிட்டாங்க. ஒரு பிஷப்பை குறித்து நான் சொல்றேன். மதுரை டயசிஸ்ல ஒரு பிஷப், அவருக்கு ஒரு மகன் 2 மகனுக்கு டென்டல் காலேஜ் கொடுத்தாரு. இது நீ இதை இருந்து சம்பாதிச்சுக்கிட்ட. ஒரு மருமகனுக்கு எல்லா ஸ்கூல்ல கொடுத்துட்டாரு. இன்னொரு மருமகனுக்கு பிஷப் கீழே உள்ள பவரை கொடுத்தார். யார் யாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் எல்லாம் உன் கையில் இருக்கு பண்ண சொல்லி ஆளுக்கு நல்லா சம்பாதிச்சாங்க. இந்த பிஷப்புக்கு ஒரே சந்தோஷம், கோடி கணக்கில் பணத்தை சம்பாதிச்சாங்க. ஆண்டவர் ஒரு நாள் பார்த்தார். கல்கட்டால ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணார். வரும்போது சிக்கன் உனியா காய்ச்சலோடு வந்தார். இங்க பாருங்க, மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போன அப்படின்னால எல்லா ஜாயிண்ட்டும் பெயின், காய்ச்சல், நடக்க முடியல. ஒரு டாக்டர் அவருக்கு ஆலோசனை சொன்னார். என்ன ஆலோசனை சொன்னார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க கொடைக்கானலில் போய் அங்க தங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இவரு அவர் பேச்சை கேட்டு போனாரு. குளூர்ல அங்கேயே செத்து போயிட்டாரு. பாடியை தான் கொண்டு வந்தாங்க. இவரு கீழே பாதாளத்துக்கு போகும்போது இதே மாதிரி உள்ள பாஸ்டர்ஸ் எல்லாம் பிஷப் எல்லாம் எந்திரிச்சு, ஐயோ அவன் வந்துட்டாயான்னு சொல்லி தட்டி எழுப்பாங்க. ரீசாய்ஸ் ஜபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமாம் கருவேமுள்ள பிதாவே துதிக்கிறமையா, வேதத்தின் ஆழத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிற பரிசுத்த ஆவியானவரே உங்களை துதிக்கிறமையா. எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீரையா, வழி நடத்துகிறீரையா. மட்டும் உதன எபனேசர் இனிமே எங்களை காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.